பொறுக்கி பெய பொறுக்கி சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது உன்னைய. என்னங்க ஆச்சு நம்ம நாட்டுக்கு? ஏன் அட லூசு கேன சோ, இவங்க பண்ணின வேலையெல்லாம் கேட்டானாக்கா இந்த வார்த்தையை சொல்லித்தான் இவங்க திட்ட முடியுதுங்க. பெங்களூர்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல வசிக்கிற ஒரு லேடி பிளிப்கார்ட்ல ஏதோ ஒரு பொருளை ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதை டெலிவரி பண்ண வந்த ஒரு பையன் அந்த வீட்டுல அந்த அம்மா தனியா இருக்கிறத பார்த்துட்டு உங்க ரெஸ்ட் ரூம்னா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்கான். அந்த அம்மா உஷாராயே இல்ல நாங்க வெளியாட்கள் எல்லாம் அலோவ் பண்றது இல்லை, நீங்க வெளியே எங்கேயாச்சும் பாத்துக்கங்கன்னு சொன்னதுக்கு அந்த அம்மா சொல்றதையே மதிக்காம அவன் படுக்கட்டாயமா பெட்ரூம்குள்ள போய் நேரா ரெஸ்ட் ரூம்குள்ள போய் ஏதோ வேண்டாத வேலை பார்த்திருப்பான் போல இருக்கு. அந்த அம்மா பீதியாகி டக்குன்னு அங்க நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் மொபைல் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் பார்த்தானாக்கா அந்த கேன அதே தாங்க தப்ப திட்ட நினைச்சுக்காதீங்க. அந்த இருக்கான் பாத்தீங்களா, ஜிப்பை தொடர்ந்து அந்த அசால்ட்டா வந்துட்டு இருக்கிறான். இவங்களுக்கு எல்லாம் என்ன நினைப்பு? அப்படியே இவங்களுடைய மன்மத குஞ்சை பார்த்த உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் அவங்க கூட அப்படியே டூயட்டாட வந்துருவாங்க நினைச்சிட்டு அப்போ தெரியுது. அந்த அம்மா பீதியாகி அழுக ஆரம்பிச்சுட்டு என்ன பார்த்தா அவனுக்கு எப்படா தெரியுதுன்னு சொல்லி கத்தி கூச்சல் போட்டு அதை அப்படியோ வீடியோவா எடுத்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஹெல்ப் கூப்பிட்டு அவன் உடனே அங்க இருந்து லிப்ட்ல தப்பிச்சு ஓட பார்த்திருக்கான். லிப்ட் டோர் உடனே மூடாதனால டக்குன்னு வெளியே வந்து ஸ்டெப்ல இறங்கி ஓடி இருக்கான். அந்த அம்மா சோசியல் மீடியாவில் போட்டு அழுது புலம்பி அது வைரல் ஆகி பெங்களூர் போலீஸுக்கு தெரிஞ்சு பிளிப்கார்ட்ல தான் வேலை செய்யலாம்னு சொல்லி அவனை ஈஸியா கேட்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிப்பா அவன் மூடினானா இல்ல போலீஸ்காரங்க தான் மூடி விட்டாங்களான்னு தெரியல. அதே மாதிரி ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல ஸ்டெப் ஏறின உடனே பக்கத்துல 2 சீட் இருக்கும் பாத்தீங்களா, அங்க 2 காலேஜ் பொண்ணுங்க உட்காந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து ஒருத்தர் அப்படியே வர்றான், வந்துட்டு இவங்களை பக்கத்துல ஒட்டின மாதிரி நின்று இருக்கான். அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி அனீசியா இருக்கு, என்னடா வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த கேனக்கு இருக்கான் பாத்தீங்களா, ஜிப்பை திறந்துக்கிட்டு வெளியே விட்டுக்கிட்டு நின்று இருக்கான். அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அந்த பொண்ணு எழுச்சு சப்பு சப்புன்னு அட்டை விட்டதுல அந்த இடமே பரபரப்பாகி இப்ப போலீஸ்காரங்க அவங்களை கூட்டிட்டு போய் அவனோட ஜிப்பை மூடி விட்டுருக்காங்க. ஏன் என்னடா அது கேவலமா இல்லையாடா? ஏன் சினிமா தியேட்டர்ல இன்டர்வல் டைம்ல ரொம்ப கிரௌடா இருந்தா அங்க ஃபுல்லா வெறும் ஜென்ஸ் தான் இருப்பாங்க. பக்கம் பக்கமா அந்த யூரின் போற அந்த இது வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அங்க போறதுக்கே மானக்கேடு பட்டுக்கிட்டு நிறைய பேரு கொஞ்சம் கிரௌடு கம்மியா இருக்கும், கொஞ்சம் கேப் விட்டு ஃப்ரீயானாதான் போறதுக்கே தோணுது. ஷூடே நல்ல வேலையா அந்த அம்மா கொஞ்சம் விவரமான ஆளா இருந்ததுனால டக்குன்னு அந்த நடக்கக்கூடிய அசம்பாதங்களை எல்லாம் சூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாத ஆளா இருந்தாலோ இல்ல கொஞ்சம் சின்ன வயசு பொண்ணுங்களா இருந்தாலோ அந்த சூழ்நிலை எப்படி மாறி இருக்கும்? ஏன் அவன் டக்குன்னு பிளேட்டை மாத்தி இருப்பான். நான் முன்னாடி தாங்க நின்று இருந்தேன், நான் எப்படிங்க பாத்ரூம்குள்ள போனேன், அவங்க தாங்க கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லி அவன் ஒரு கதையை கட்டியிருந்தான் வச்சுக்கோங்க. இப்போ அந்த அம்மாவை காரி துப்புறதுக்கு சோசியல் மீடியாவில ஒரு வன்மம் பிடிச்ச கூட்டம் காத்து கிளப்பானுங்க. டேய் எங்கடா போயிட்டு இருக்கு நம்ம நாடு? உங்க வீட்டுக்கு எந்த பொருட்களை டெலிவரி பண்ண வந்தாலும் சரி, சேல்ஸ் பண்ண வந்தாலும் சரி, அவங்கள உங்க வீட்டு கேட்டுக்கு வெளியவே கணக்கு முடிச்சுட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க. அதை விட்டுட்டு அவங்க தண்ணி கேட்டாங்க, அவங்க அது கேட்டாங்க, இது கேட்டாங்க, பார்க்க பாவமா இருந்துச்சு, ரொம்ப வருஷமா எனக்கு பழக்கம் தான், அவர் தெரிஞ்சவர் தாங்கிற அடிப்படையில நீங்க தெரியாம அவங்க உங்களை வீட்டு உள்ள விட்டீங்க வச்சுக்கோங்க, சூழ்நிலை எப்படி வேணாலும் திரும்பலாம், உங்க மானம் எப்படி வேணாலும் பறக்கலாம். நாடு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது, காலம் ரொம்ப கெட்டு கிடக்குது. உஷாரம்மா உஷாரு.